வேல்முருகா போற்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கன்னி ராசிக்காரங்களை பற்றி. உங்கள் மனசில் இப்போ ஒரே ஒரு கேள்வி தான் திரும்ப திரும்ப வருது. என்னை நினச்சிட்டு இருக்கிறது யாரு? எங்கேயோ ஒரு இடத்துல உங்களை நினச்சி யாரோ ஒருத்தர் அமைதியாக இருந்துகிட்டே இருக்காங்க. அவங்க யாருன்னு தெரியுமா? அது சாதாரண நபர் கிடையாது. உங்கள் வாழ்க்கையோட பாதையை மாற வைக்கக்கூடிய ஒருத்தர் தான். இது உங்களை ரொம்பவே மாற்றக்கூடியதாகவும் இருக்க போகுது. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னி ராசிக்காரங்க பொதுவாக வெளியில் காட்டுறது ஒரு முகம், ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிறது ரொம்பவே மென்மையான மனசு. நீங்கள் எல்லாரையுமே சுலபமாக மனசில் வச்சுக்க மாட்டீங்க, ஆனால் ஒருத்தரை மனசில் வச்சுட்டீங்க அப்படின்னா அவங்கள உங்களால் மறக்கவே முடியாது. அதனால தான் உங்களை நினைக்கிற அந்த நபருக்கு சாதாரணமாக இல்லை, அவருக்கும் உங்களுக்குள்ள ஒரு ஆழமான தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த நபர் யார் அப்படின்னா, உங்களை நினச்சி கொண்டிருக்கக்கூடியவர் பார்த்தீங்கன்னா 3 வகையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சொல்கிறத நல்லா கவனிச்சுக்கோங்க. பழைய காதல், ஒரு காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் வந்தவங்க சில காரணங்களால் விலகி போயிருப்பாங்க, ஆனால் உங்கள் நினைவு அப்படிங்கிறது மட்டும் அவங்கள விட்டு விலகி போகவே இல்லை. இரவு நேரம் வந்தால் உங்கள் சிரிப்பு, உங்கள் பேச்சு அவங்களுக்கு நினைவாகி அமைதியாக உங்களை நினைக்கிறாங்க. சொல்லாத காதல் அப்படின்னு கூட இருக்குது. உங்களை பார்த்து உங்கள் கூட நெருக்கமாக நெஞ்சம் நல்லது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மேலே ஒரு உணர்வு வச்சுருக்கிறவங்க, ஆனால் சொல்ல துணியலை, ரொம்பவே பயப்படுறாங்க. இல்லாத நேரம் சரியில்லைன்னு நினச்சி அமைதியாக உங்களை நினச்சிக்கிட்டு இருக்காங்க. உங்களை விட்டு விலகி தவிக்கிறவங்க, ஒரு தவறான புரிதல் அல்லது ஒரு சண்டை, அதனால் உங்களை விட்டு பிரிஞ்சவங்க. இப்போது ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது இப்போ உங்கள் ராசிக்குள்ளே நடக்கக்கூடிய கிரக நிலைகள் என்ன அப்படின்னா, பழைய உறவுகள் திரும்ப நினைவுக்கு வரக்கூடிய காலம், மறைந்திருந்த உணர்வுகள் வெளிவரக்கூடிய நேரம், யாரோ ஒருத்தர் உங்களை தொடர்பு கொள்ள நினைக்கக்கூடிய நேரமாகவும் இருந்துகிட்டு இருக்குது. நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா நீங்கள் சில நாட்களாகவே பழைய விஷயங்கள் எல்லாமே நினைவுக்கு வரும். சில பேர் கனவுல வருவாங்க. இது எல்லாமே சாதாரண கிடையாது, உணர்ச்சியினுடைய ஆழமாக இருக்க போகுது. உங்களை நினைக்கிற அந்த நபர் வெறும் நினைவுகள் மட்டும் கிடையாது, ஒரு வருத்தம், ஒரு ஆசை, ஒரு பாசம், இந்த 3ஐயுமே சேர்த்து உங்களை நினைக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு அப்படின்னா உங்ககிட்ட பேசணும், மன்னிப்பு கேட்கணும், அல்லது உங்களுடைய உணர்வை சொல்லணும். அப்படிதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றம். கன்னி ராசிக்காரங்க இந்த நினைவு மட்டும் கிடையாது, இதுக்கு பிறகு ஒரு சம்பவம் நடக்க போகுது. ஒரு அழைப்பு வரலாம், ஒரு செய்தி வரலாம், இல்லை எதிர்பாராத சந்திப்பு கூட நடக்கலாம். அந்த நிமிடம்தான் இந்த நபர் தான் என்னை நினச்சி கொண்டிருந்தாங்கன்னு உங்களுக்கு புரியும். நீங்கள் கவனிக்க வேண்டியது ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான், எல்லாரையுமே நம்பி மனசை கொடுக்காதீங்க. அவங்க உண்மையாக வந்திருக்காங்களா, உணர்வு அப்படிங்கிறது உண்மையா இல்லை தனிமையால் வந்தவங்களா அப்படிங்கிறத நிதானமாக பார்த்து தான் நீங்கள் முடிவெடுக்கணும். கன்னி ராசிக்காரங்க உங்களை நினைக்கக்கூடிய அந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தடம் விட்டவங்கன்னு சொல்லலாம். அவங்க திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்துறது அது முழுக்க உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் மனசு சொல்கிறத கேளுங்க, அதுவே உங்களை சரியான பாதைக்கு கொண்டுட்டு போகும். அப்படி இருக்கும் பொழுது கன்னி ராசிக்காரங்களை பொறுத்தவரை எல்லாரையுமே நீங்கள் ஒரே மாதிரி நம்பக்கூடியவங்களாகவும் இருக்கீங்க. கன்னி ராசிக்காரங்க இன்னைக்கு நாங்கள் சொல்ல போகிற விஷயம் உங்கள் மனசை ரொம்பவே அசைக்க போகுது. நீங்கள் யாரையாவது நினச்சிட்டு இருக்கலாம், ஆனால் அதை விட வலிமையாக யாரோ ஒருத்தர் உங்களை நினச்சிட்டு இருக்காங்க. அவங்க உங்கள் பேரை சொல்லாமலேயே, உங்கள் முகத்தை மறக்காமலேயே உங்களுடைய நினைவுகளோட தினமும் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவங்களாகவும் இருக்காங்க. இந்த உண்மை உங்களுக்கு இப்போது தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இந்த வீடியோ முடியும் பொழுது உங்களுக்கு அவங்க யார் அப்படிங்கிறத உங்கள் மனசுக்குள்ளேயே சொல்ல ஆரம்பிச்சுக்குவீங்க. கன்னி ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் வெளியில் பார்த்தா ரொம்பவே ஸ்ட்ராங், யாரையுமே அவ்வளவா கவனிக்க மாட்டாங்க அப்படின்னு தோணும், ஆனால் உண்மையிலேயே உங்கள் மனசு ரொம்பவே ஆழமாக உணரக்கூடியதாக இருக்கும். ஒரு நபரை நம்பினீங்கன்னா அவங்கள முழுசாக நம்பக்கூடியவங்க நீங்கள். அவருக்காக உங்களை நீங்களே மாற்றிக்குவீங்க. அதனால தான் உங்களை நினைக்கிற அந்த நபரும் உங்களை சும்மா மறக்க முடியாமல் தவிக்கிறாங்க. இப்போது அந்த நபர் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பேசணும்னு தோணுது, ஆனால் தயக்கம். பார்க்கணுன்னு ஆசை, ஆனால் சூழ்நிலை இல்லை. உங்களை மறக்கணும்னு முயற்சி, ஆனால் முடியல. அவங்களுக்கு உங்களுடைய நினைவுகள் வந்துச்சு அப்படின்னா ஒரு பக்கம் சந்தோஷம், மற்றொரு பக்கம் வலி. இந்த ரெண்டுக்கும் நடுவில் தான் அவங்க வாழ்ந்துட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கும் அவங்களுக்கும் நடுவில் ஒரு கதை இருந்துகிட்டே இருக்கும். என்ன அப்படின்னா, அது முடிஞ்ச கதை மாதிரி தோணும், ஆனால் உண்மையிலேயே அது இன்னுமே முடிஞ்சது கிடையாது. ஒரு தவறான முடிவு, ஒரு தவறான நேரம், ஒரு சொல்லாத உணர்வு,
இதில் ஏதாவது ஒரு காரணத்தினால நீங்கள் இருவருமே பிரிஞ்சிருக்கலாம். ஆனால் அந்த பிரிவு உங்கள் இருவருடைய மனசையுமே இன்னுமே இணைச்சி தான் வச்சுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். கன்னி ராசிக்காரங்க, இப்போ உங்கள் வாழ்க்கையில் சில சின்ன சின்ன சைகைகள் எல்லாமே நடக்குது. பழைய பாடல்கள் எல்லாம் கேட்கும் பொழுது யாரோ ஒருத்தர் நினைவுக்கு வர்றது, காரணமே இல்லாமல் மனசு கலங்கிறது, யாரோ தொடர்பு கொள்வாங்களோன்னு ஒரு உணர்வு, இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன அறிகுறியாக தான் இருந்துட்டு இருக்கு. அவங்க உங்களை நினைக்கிற சக்தி உங்கள் மனசை தொட்டுக்கிட்டே இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு நாள் ஒரு செய்தி வரும், எப்படி இருக்கீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் உங்கள் மனசு அப்படிங்கிறது ரொம்ப முழுசாக கலங்க ஆரம்பிச்சிடும். அந்த ஒரு வார்த்தையிலேயே அவங்க யார் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. ஆனால் இங்கே ஒரே ஒரு சின்ன எச்சரிக்கை இருக்குது. அது என்ன அப்படின்னா, அவங்க திரும்ப வர்றதுக்கு காரணம் என்ன? உண்மையான பாசமா, இல்லை தனிமையா, இல்லை ஒரு குற்ற உணர்ச்சியா? இது எல்லாத்தையுமே நீங்கள் புரிஞ்சுக்கணும். உணர்ச்சியால் உடனே முடிவெடுக்காதீங்க. உங்கள் மதிப்பு, உங்கள் மன அமைதி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். கன்னி ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் வாழ்க்கை உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த நபரை ஏற்கலாமா அல்லது முன்னாடி போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி இந்த முடிவு உங்களுடைய கையில் தான் இருக்குது. உங்கள் மனசு சொல்கிறத கேளுங்க, ஆனால் உங்கள் புத்தியும் சேர்ந்து யோசிங்க. உங்களை நினைக்கிற அந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான அத்தியாயம்தான். அவங்க திரும்ப வரலாம் அல்லது நினைவாகவே கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஹீரோ மாதிரி. உங்கள் சந்தோஷத்துக்கு ஏற்ற முடிவை எடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு எப்பொழுதுமே நல்லதாகவே இருக்கும். கன்னி ராசிக்காரங்க, ஒரு சாதாரணமான இது பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமான ராசி பலன் கிடையாது. இது உங்களுடைய மனசுக்குள்ளே மறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ரகசியத்தை வெளியில் வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றது தான். அவங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு தடவை வந்தவங்க மட்டும் கிடையாது, உங்கள் வாழ்க்கையவே உணர்ச்சியால் மாற்றினவங்கன்னு கூட சொல்லலாம். நீங்கள் அவங்கள மறக்க முயற்சி பண்ணினீங்க அப்படின்னா, அல்லது காலம் தள்ளிருச்சு அப்படின்னா, ஆனால் அவங்களுக்கு அது முடியலை. உங்களுடைய சின்ன சின்ன விஷயங்களை கூட அவங்க பெரிய நினைவுகள், நீங்கள் சிரித்த விதம், நீங்கள் கோவப்பட்ட நேரம், நீங்கள் கவனித்த சின்ன சின்ன அக்கறை, இது எல்லாமே இப்போ அவங்களுக்கு ஒரு உயிர் மாதிரி ஆகிட்டு இருக்கு. அந்த நபர் தினமும் ஒரு கேள்வியோடு தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. நான் இப்போ பேசலாமா? அவங்க என்ன நினைப்பாங்க? அவங்களுக்கு உங்களை மீண்டும் தொடர்பு கொள்ள ஆசை இருக்கா அப்படிங்கிற பயம் தடுத்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு. அந்த பயம் என்ன அப்படின்னு தெரியுமா? நீங்கள் மறந்துட்டீங்களோ அப்படிங்கிற பயம்தான். உங்களுக்கும் அவங்களுக்கும் நடுவில் ஒரு சொல்லாத உணர்வுகள் எல்லாமே இருந்துகிட்டு இருக்கும். அதே அப்போ சொல்லலை, இப்போ சொல்ல முடியலை. ஆனால் அந்த உணர்வு அப்படிங்கிறது இப்போ இன்னுமே அதிகமாக வளர்ந்துட்டு இருக்கு. அதனால தான் நேரம் கடந்தாலும் நினைவுகள் மட்டும் குறையவே இல்லை. கன்னி ராசிக்காரங்க, இன்னும் சில நாட்களில் ஒரு பழைய தொடர்பு அப்படிங்கிறது உயிர் பெறும். நீங்கள் எதிர்பாராத ஒரு சந்திப்பு நடக்கும், அல்லது யாரோ ஒருத்தர் உங்களுக்கு முன்னாடி நின்று உணர்ச்சியை வெளிப்படுத்துவாங்க. இந்த மூணில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நடக்கும். அதுக்கு சாத்தியமும் அதிகமாகவும் இருக்குது. அந்த நிமிஷம் ரொம்பவே அமைதியாக ஆரம்பிக்கும். ஒரு பார்வை, ஒரு சின்ன சிரிப்பு, அதுக்கு பிறகு நிறைய பேசாத வார்த்தைகள். அந்த நேரம் நீங்கள் இருவருமே உணர்றீங்க அப்படின்னா வார்த்தைகளால் அதை சொல்லவே முடியாது. அவங்க திரும்ப வந்தாங்க அப்படின்னா அந்த வாய்ப்பை பார்க்கலாமா அல்லது ஒரு பாடமாக பார்க்கலாமா அப்படிங்கிறது அது உங்களுடைய கையில், அது உங்களுடைய முடிவாக மட்டும்தான் இருக்க போகுது. அவங்க மாறி இருக்காங்களா, இல்லை உங்கள் மதிப்பை புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்களா, உங்கள் வாழ்க்கையை மதிக்க வராங்களா, இல்லை உங்களை மறுபடியும் ஏமாற்ற வராங்களா அப்படிங்கிறத நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். இது எல்லாமே கவனித்து தான் முடிவும் எடுக்கணும். கன்னி ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் நீங்கள் ரொம்பவே யோசிக்கக்கூடியவங்க. ஆனால் சில நேரம் மனசில் சொல்கிறது தான் சரியாகவும் இருக்கும். அந்த நபரை பார்த்தோன்னே உங்கள் மனசு தான் சொல்லும், இவங்க தான் அல்லது இவங்களை விட்டுடணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தோணும். உங்களை நினச்சி கொண்டிருக்கக்கூடிய அந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக கூட ஆகலாம். அவர் வருவது அப்படிங்கிறது சோதனையாகவும் இருக்கலாம், ஒரு சந்தோஷமாகவும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் எடுக்கிற முடிவு அப்படிங்கிறது தான் உங்கள் வாழ்க்கையவே தீர்மானிக்க போகுது. இந்த மாதிரி உங்களுடைய மனசை தொடக்கூடிய ரகசியங்களை மறுபடியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாடுங்க. உங்கள் ராசி, உங்கள் வாழ்க்கை, இன்னும் நிறைய உண்மைகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நன்றி, வணக்கம். வேல்முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாகவும் மகிழ்ச்சியான நாட்களாகவும் நீங்கள் நினைத்தது அனைத்துமே நடக்கக்கூடிய நாட்களாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலமா எப்பொழுதுமே உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு கூடவே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம். வேல்முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி.